ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ப்ரமோ 3ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து முத்துக்குமரனை சராமரியாக கிழிச்சு தள்ளுறாரு. ஏன் தள்ளுறாரு, எதுக்கு தள்ளுறாருன்னா, நம்ம முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணியிருக்காருங்க. அது என்ன தப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மண் ட்ரம் அந்த ஒரு டாஸ்க் வந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து பவித்ரா வந்துட்டு இங்கே பக்கம் இவர் வந்துட்டு அந்த கோடை தாண்டுவார் ரயான். கோடை தாண்டாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹோல்டுன்னு சொல்லுவார். அப்போ இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய பவித்ரா வந்து அந்த சைடு கேப்பில் வந்துட்டு அதை பிச்சிருவாங்க. அப்போ இவர் வந்து சொல்லுவார், நான் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் பிச்சிங்க, அது வந்து அன்ஃபேர்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அவங்க வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒட்டியிருப்பார். இப்போ இந்த விஷயத்த இங்கே எடுத்து வந்து நம்ம விஜய் சேதுபதி எல்லாருமாடையும் வச்சு அசிங்கப்படுத்துகிறார். என்னன்னு சொல்கிறாரு, எத்தனை பேருக்கு தெரியும் முத்து வந்து கார்டு எடுத்து ஒட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. விஜய் விஷயம்லாம் அப்படி அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. அப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த கூட்டணி எப்படி போச்சு பவித்ரா சொல்லுங்கள் அப்படின்போது பவித்ரா அப்படி கக்குறாங்க. முத்து வின் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக விளையாடுன மாதிரி எனக்கு தோணுச்சு சார் அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்துட்டு என்னமா பேசுகிறாங்க தெரியுங்களா, முத்து முடிவு பண்ணுறபடி கேம் ஏதோ ஒரு திசையில் போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீங்கள் முத்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க? சரி, இப்போ முத்து உமன் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஹோல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பிடிச்சதாலே எனக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படின்போது அவர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கா, சரி நீங்கள் ஒன்றும் ரெஃப்ரி கிடையாதுல்ல, உங்களை இந்த ஆட்டத்துக்கு ரெஃப்ரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்புறமா பவித்ரா கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, அவங்க எடுத்தாச்சுன்றாங்க. அப்போ பவித்ரா கார்டு எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கிட்ட கார்டு இருந்துச்சான்னு முத்துவை கேட்குறாரு. அவர் இல்லை சார்ன்றாங்க. அதுக்கப்புறமா எப்படி சார், அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டினா எப்படி சார், அது எப்படி சார் சரியாகும்? ஸோ உங்கள் தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் அது தப்பு கிடையாது, உங்களுக்கு மேலே இருக்கிற வந்து குரல் கொடுத்தா தான் அது தப்பு இல்லையா சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வைக்கிறார். எனக்கு என்ன கேள்வினா, முத்துக்குமரன் இதை வந்துட்டு பண்ணது வந்து தப்பு இல்லை, இது தப்பு மேலே இடத்துலேருந்து வந்தால் தான் தப்பா அப்படின்னு கேட்குற இவர் ரயான் வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 தப்புக்கு மேலே பண்ணி அந்த டிக்கெட்டு ஃபினாலுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதை ஏதாவது கேட்க முடிஞ்சுதா உங்களால்? எத்தனை வீடியோ சோஷியல் மீடியா திறந்தால் ரயான் பண்ணதான் இந்த லாஸ்ட்டாக வந்து கிளாக் டாஸ்க் மாதிரி ஒன்று வந்துச்சு பாருங்கள், பாபல். அது அதில் ஏறி காலை வச்சு அந்த பாலை வந்து தடுக்கிறாப்புல. இதுக்கு வேறு வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு அதாவது சனிக்கிழமை வந்து உங்களுக்கு முடிவு சொல்லியிருக்காங்க. அதை இது வரைக்கும் கேட்குறாங்களா தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜாரை வந்து கையை வச்சு இப்படி பண்ணார், அதை வந்துட்டு யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து விஜய் விஷால் பவித்ரா அதுக்கப்புறம் மஞ்சரி சொன்னாங்க, நீங்கள் ரெட் கலர் எல்லோ கலரில் அந்த பிடிச்சிருக்கீங்கன்னு. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தீபக்கும் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை சமாளித்தாங்க. அதை பற்றி எதுவும் கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாக முத்து வந்து கேட்குறாரு. எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன தெரியுங்களா, இது ஒரு சீசனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாலே வாரம் வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி வச்சு செய்வாங்க. அதே மாதிரி அந்த வாரம் நம்ம வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அசீமை நினச்ச டைமும் அப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் அர்ச்சனாவை நினச்ச டைமும் அந்த மாதிரி நினச்சிது. இதுவும் நான் அப்படி தான் நினச்சேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் முத்துக்குமரனுக்கு ஏதோ நினச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வாரம் முத்துக்குமரனை வச்சு செய்வாங்க, அடுத்த வாரம் முத்துக்குமரனை பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பாருங்களேன் நீங்கள் வேணால். ஏன்னா இதே மாதிரி தான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லா வருஷமும் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க. அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்து தான் இந்த சீசன் 8ஓட டைட் வின்னராக வரப்போகிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து போட்டு உடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளோ திருட்டு சம்பவம் நடந்துச்சு, இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருப்பாரா? ஏன் நம்ம ஜெஃப்ரியே எடுத்துக்கோங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணார், அடித்தார் பிடிச்சார், அதெல்லாம் ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சா? ஆனால் இது என்னமோ பெரிய கொலை குத்த மாதிரி. அதுவும் பிக் பாஸ் அப்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி, என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் இறங்கி விளையாட வேண்டியது தானே சார், உங்களுக்கு மேலேருந்து பிக் பாஸ் சொன்னாரா? இல்லை சொல்ல சார், அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஹெசிடேட் ஆகிறீங்க, நீங்கள் விளையாட வேண்டியது தானே, நீங்கள் தப்பாக விளையாண்டது தான் மேலேருந்து அவர் சொல்லியிருப்பார்லன்னு சொன்னார். இதே வாய் தான், இதே விஜய் சேதுபதி தான். அப்போ இப்படி சொன்னார், இப்போ இப்படி சொல்கிறார். அது வேறு வாய், இது ஞாயிற்றுக்கிழமை வாய். சனிக்கிழமையா? சரி அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முத்துக்குமரன் அங்கே வந்துட்டு உண்மையிலேயே பிக் பாஸ்ன்னு சொல்லலை, சரி ஓகே, பிக் பாஸ் சொல்கிறனாலும் சொல்லாட்டியும் அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அவுட்டு, ரைட்டுப்பா. அப்போது இது இன்னொரு எனக்கு ஒரு கேள்வினா, செங்கலா டாஸ்க்கு அதில் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் அவங்களுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பட்டால் நாங்கள் கேம் விளாட மாட்டோம், இது மாதிரி வந்து அந்த செங்கல் எடுத்துகிட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ சௌந்தர்யா வந்துட்டு நடுவில் வந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஒழுங்கேற்றிட்டு போன மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதையும் கேட்டிருப்பார் இவர், ஏன் சௌந்தர்யா அந்த மாதிரி பண்ணீங்க, அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஆமாம், அவங்க தான் ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம்மா, நீங்கள் ஏன் பண்ணீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசின விஷயங்கள்லாம் அன்ஷிதாக்கு தெரியும், இப்படிலாம் பேசினார். அப்போ ஏன் சொல்லலை? நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு இதை போட்டால் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? பிக் பாஸ் அதை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. சரி, இதெல்லாம் நம்ம சொன்னால் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? முத்துவை இப்படி கிளிக்கிளிக்கிற இவர் ஏன் ரயானை கிளிக்கிறது கிடையாது, விஜயை விஷாலை கிளிக்கிறது கிடையாது?
ஜெஃப்ரி இதுக்கு முன்னாடி கிளிக்கல. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்.